கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பேனின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தாய் தேற்றுவதைப் போல தேற்றப்படுவீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஒரு தேற்றுதல் தேவை. சங்கீதம் 94:19 வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய மனசு தேற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம மனசு கலங்கும் பொழுது தான் ஒரு தேறுதல் தேவை. ஆதியாகமத்தில் 5வது அதிகாரத்தில் லாமேகு என்கிற ஒரு மனிதன் 182 வயதில் ஒரு ஆண் குழந்தையை பெறுகிறான். அவனுக்கு பேர் வைக்கும் பொழுது சொல்கிறான், இவன் நம்மை தேற்றுவான் என்று நோவா என்று பெயரிட்டான். நோவா என்ற பெயருக்கு தேற்றுகிறவன் என்ற அர்த்தம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல இயேசு இப்பொழுது உங்களை தேற்றுவார். உங்கள் இருதயத்தில் விசாரங்களா, உங்கள் இருதயத்தில் கவலைகளா, உங்கள் இருதயத்தில் வேதனையா, இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு காரியம் தேற்றுதல். தாயை போல பாருங்கள், இன்னைக்கு எல்லா சிச்சுவேஷனையும் யோசித்து பாருங்கள். ஒரு மகன் தப்பு பண்ணிட்டான், தகப்பனார் திட்டி அனுப்பிட்டார், கூட பிறந்தவங்க அவனை காயப்படுத்துகிறாங்க. ஆனால் தாய் மாத்திரம் அவள் தூங்கவே மாட்டான். நைட்டெல்லாம் விழிச்சிருப்பான். என் பிள்ளை வேதனைப்படுகிறானே, அந்த பையனை தேடி போய் தேற்றி அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் அப்படி தான். இயேசு தாய் உள்ளம் படைத்தவர். இன்னைக்கு மனுஷங்க நம்மளை தேற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. கர்த்தர் உங்களை தேற்றப்போகிறார். தாவீது ஒரு வசனத்தை மிகுந்த வேதனையோடு சொல்கிறான். சங்கீதம் 69:20 இந்த வசனத்தை கட்டாயம் ஒரு முறையாவது நீங்கள் படிக்கணும். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். அந்த கடைசி சொல்கிறது, என்னை தேற்றுகிறவர்களுக்காய் காத்திருந்தேன், ஒவ்வொருவனையும் காணேன். இருதயம் உடைக்கும் பொழுது தான், இருதயம் பிளக்கும் பொழுது தான், வேதனை பெருகும் பொழுது தான் தேறுதல் அடைவதற்கு, தேற்றுவதற்கு ஆள் தேவை. கொலோசியர் 2:2 நீங்கள் தேற்றப்படுவீர்கள், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்றைக்கி இயேசு என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கிட்ட வந்து உங்களை தேற்றுவா. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? ஒரு தாய், ஒரே மகன், 24 வயது மகன் மரித்து விடுகிறான். கணவனை இழந்த அந்த தாய் உள்ளமெல்லாம் உடைந்து விட்டது, பைத்தியக்காரியை போல மாறிவிட்டான். ஆனால் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது இயேசு கடந்து வந்தார். சொன்னா, உன் மகன் ஓன்ட்ட இருந்து நரகத்துக்கு போகணுமா, இல்லை என் கூடயே பரலோகத்தில் இருக்கணுமா? இப்போ நீ சொல்லு, உன் மகனுக்கு உயிரை கொடுக்குறேன். தேற்றப்பட்டார்கள். என் இயேசு எதை செய்தாலும் நன்மையாக செய்வான். கர்த்தர் உங்களை தேற்றுவான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீரே இவர்களை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தாயை போல நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.